ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஸோன்னு சொல்லாமல் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து கமெண்ட்ஸில் வந்துட்டு ஏங்க நகை திருடு போயிடுச்சாமே அப்படின்றாங்க. நான் என்னங்க சொன்னீங்க, போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ண வேண்டியதானே? ஏங்க அது இல்லைங்க, பிக் பாஸ் வீட்டுக்குள்ள நகை திருடு போயிடுச்சிங்க அப்படின்றாங்க. நம்ம லைவில் பார்த்தோமே அந்த மாதிரி எதுவுமே இல்லையேன்னு பார்த்தா இந்த ப்ரொமோ 2 வந்துச்சு பார்த்தீங்கன்னா, அதாவது திவ்யா வந்து கம்முறதுன்னு சண்டை போட்டிருப்பாங்க. அந்த சண்டையில் ஒரு ஜூம் வைக்கிறாங்க. பார்த்தா ரெட்ரோ டீமோட அந்த நகையை காணோம், மேலே இருக்கிற பாக்ஸிங் காணோம். ஆஹா, இதை கவனிக்காமல் விட்டோமே பான்ற மாதிரி இருந்துச்சு. ஸோ அதுக்கு தான் இந்த வீடியோ. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத முதல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ பயங்கரமான சம்பவமாக இருக்குது. ஆக்சுவலாக நான் இதை வந்துட்டு இவங்க பண்ண டாக்டிக்ஸோ அதுக்கெல்லாம் நான் உள்ளே வரதுக்கு முன்னாடி நேற்றே ஒரு விஷயத்த சொல்லியிருப்பேன். என்னென்னா, பிக் பாஸ் வந்து ஏ டீம் பி டீம்னு ஒரு விஷயம் பண்ணார். அந்த ஏ டீம் இருக்குது பார்த்தீங்களா, அது எல்லாமே நல்ல ஓட்ஸும் நல்ல ஓரளவுக்கு வந்துட்டு கண்டென்ட் அந்த மாதிரி விஷயங்கள் பண்ணுறவங்க. இந்த பி டீம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மைண்டுக்குள்ளே இருக்கும்ல, கோவத்தை கலப்பி விட்ட கண்டஸ்டன்ஸ் இருப்பாங்களா, அந்த டீம் அப்படியே வந்து திருப்பி இந்த பக்கம் பி டீமில் போட்டிருப்பாங்க. இப்போது இதில் வந்து ஒரு பயங்கரமான விஷயத்தை வச்சுருக்காரு பிக் பாஸ். என்னென்னா, இதில் எந்த டீம் வின் பண்ணதோ அந்த வின் பண்ணுற டீமுக்கு நாமினேஷன் ஃப்ரீ பாஸு, எந்த டீம் தூக்குதோ அது அப்படியே வந்து ஸ்ட்ரெயிட்டாக வந்து டைரக்ட் நாமினேஷன். இப்போ இனிமேல் வரும் வாரங்களில் 2 பேராக வந்து தூக்குறதுக்கு பிளானு. ஸோ அப்படின்னு இருக்கும்போது இது சரியான ஒரு ஸ்கெட்சாக தான் நம்ம பார்க்குறேன். நேற்றே உங்களுக்கு சொல்லியிருப்பேன். அப்படின்னு பார்க்கும்போது நேற்றே சொல்லியிருப்பேன், இந்த விஷயத்தை வந்து கண்டிப்பாக வந்துட்டு அந்த ஏ டீம் தான் வின் பண்ண போகுது. அதனால தான் எல்லா வெயிட்டான கண்டஸ்டன் தூக்கி அதில் போட்டிருக்காங்க. இவங்களெல்லாம் தூக்கி பாருங்கள். இப்போ இந்த பி டீமில் இருக்கவங்க எல்லாருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்துட்டு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாத ஆட்கள். இந்த பக்கம் பக்கா அண்டர்ஸ்டாண்டிங், செம்ம பக்கா அண்டர்ஸ்டாண்டிங். விஜய் பார்வதி கமருதீன், அதுக்கப்புறம் யார் எஃப்ஜே வியானா, இது மாதிரி எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு பக்கா அண்டர்ஸ்டாண்டிங்கான ஒரு டீம். கானாவனத்துக்கும் சிங்காவும், கமருதீன், விஜய் பார்வதி, அந்த மாதிரி சாண்ட்ரா எல்லாமே இது. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அங்கங்கே அப்படி இப்படின்னு இருக்கிற டீம். ஆனாலும் நேற்றுலேருந்து பார்த்தீங்கன்னா எப்படியாவது நம்ம அந்த நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் வாங்கிடணும், டைரக்ட் நாமினேஷன் தப்பிச்சுன்னு சொல்லிட்டு அந்த டீம் என்னென்னமோ பாடுபடுறாங்க. பாடுபடுறது சும்மா கிடையாதுங்க. அவங்களோட பர்சனல் வெஞ்சன்ஸை வச்சு அவங்களோட உணர்வுகள்னு ஒன்று இருக்கும்ல, எமோஷன்ஸ், அதோடு ப்ளே பண்ணுறாங்க. அதுதான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. இந்த டீம் பாருங்கள், மாடர்ன் டீம் ஏதாவது பண்ணுதா? ஒன்றும் கிடையாது. அதை பாதுகாக்கிறாங்க, அவங்க கேட்குறதுக்கு பதில் சொல்கிறாங்க. இந்த மாதிரி விஷயங்கள் தான். கம்புறது மட்டும் ஒரு சில இடங்களில் வந்து கொஞ்சம் வார்த்தை விட்டாப்புல. ஆனால் அந்த டீமில் இருக்கவங்க வந்துட்டு இவங்களை வந்து எமோஷனல் ஹர்ட் பண்ணுற மாதிரி என்னது நைட் வந்து மசாஜ் பண்ணாங்கன்றாங்க. இதெல்லாம் தேவையில்லாத வார்த்தைகள். அதாவது அவங்களை ட்ரிகர் பண்ணுறாங்க. இப்போ கூட பார்த்தீங்கன்னா திவ்யா வந்து இப்படி பேசுகிறத வந்து என்ன சொல்கிறாங்கன்னா ட்ரிகரிங். அவங்க வந்து இப்போ தான் வந்து திவ்யா வந்துட்டு ஒரு ஆட்டத்தை ஆரம்பிச்சிருக்காங்க சூப்பராக. இதனால தான் சொல்கிறோம் இது திவ்யா வந்து டைட்டில் வின்னர். இதுதான் ஆட்டத்தை ஆரம்பிக்கிற ட்ரிகரிங் பாயிண்டா? அப்போ இதுக்கு பேர் இது ட்ரிகரா? இதுக்கு பேர் என்னது இது? அதாவது இஷ்டத்துக்கு அடித்து விடுறது. வெறும் ஒரு பலகை, அந்த பலகை இப்படி நடுவில் வச்சுட்டாங்களாம். அதை வந்து முதல்ல அந்த பலகை வந்து பில்டிங் மாதிரியே இல்லை, அதனால் இவங்களுக்கு தோணிருக்குன்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டாங்க. அதை வந்துட்டு அன்றைக்கி வந்து விஜய் சேதுபதி அவ்வளோ பேச்சு பேசினார் கீழே. ஆமாம், இவங்களுடைய எண்ணங்கள் சரியில்லை அப்படின்னாங்க. இப்போ இவங்க இப்படி பண்ணியிருக்காங்களே, இவங்களுடைய எண்ணங்கள் புனிதமானது. ஆடா வரே வா அப்படின்னமா இருந்துச்சு. ஸோ அந்த டைமில் தான் பார்த்தா அந்த வந்துட்டு நகையை காணும். எப்போயும் ஆட்டையை போட்டாங்க, ஒன்றுமே புரியலையப்பா அப்படிமா இருந்துச்சு. ஸோ எது எப்படியோ தூக்கிட்டாங்க நகையை. நான் இன்னொரு விஷயமும் எனக்கு தோணுச்சு. என்னென்னா, எஃப்ஜே உங்களுக்கு தெரியும், இந்த மாதிரி வேலைகள், கண்டுபிடிக்கிற வேலைகள், இந்த மாதிரி சித்து வேலை பண்ணுறதெல்லாம் என்ன தான் வாய் வார்த்தை இருந்தாலும் இந்த டாஸ்கில் நல்லா பண்ணக்கூடிய ஆட்டு. இன்னொரு ஆள் வந்து நம்ம கானாவனத்து, அதுக்கப்புறம் கமருதீன், விஜய் பார்வதி, புரியுதுங்களா, சாண்ட்ரா, அப்புறம் யார் சபரி, இப்படி எல்லாமே இந்த பக்கம் இருக்காங்க. வியானா இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இருக்காங்க. பட் இருக்கிறது வந்து எதுக்கு இருக்காங்கன்னு தெரியாத ஆட்களாக இருக்காங்க. அப்படின்னு இருக்கும்போது நினச்சேன். பட் சூப்பராக வந்து தூக்கியிருக்காங்க. அந்த தூக்குற நிமிஷத்தை நான் பார்க்கணும் ஆசைப்பட்றேன். இதில் வந்து நைட்டே வந்துட்டு சுபிக்ஷா வந்து கிட்ட நெருங்கிட்டாங்க. ஏன்னா ஒரு பக்கம் வந்து சபரி பார்த்துட்டு அந்த பக்கம் திரும்பிட்டு இருப்பார். அந்த நேரத்தில் சாண்ட்ரா வந்திருப்பாங்க. சாண்ட்ரா கூட வந்து பிரச்சனை வந்திருக்கு. அதாவது குறும்படமாக வந்துட்டு நம்மளுக்கு பிக் பாஸ் வந்து அந்த வீடியோ காமிச்சிருப்பாங்க ப்ரோமோவில். சரி, இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லுங்கள். இதுக்கப்புறமாவது அந்த இதை கண்டுபிடிப்பாங்களா, நகையை கண்டுபிடிப்பாங்களா அப்படின்றத மறக்காமல் கீழே கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். எந்த டீம் டைரக்ட் நாமினேஷன்ஸ்க்கு போகும்னு நினைக்கிறீங்க? எந்த டீம் நாமினேஷன் ஃப்ரீ பாஸை வாங்குவாங்க அப்படின்னு உங்களுக்கு தோணுது? என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஹோல் வீக்லி டாஸ்கோட கான்செப்டே விஜய் பார்வதி டீம் தான் வந்துட்டு வின் பண்ண போகிறாங்க அப்படின்ற மாதிரி தோணுது. உங்களுக்கு என்ன தோணுதுன்ற மறக்காமல் கீழே கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.